Hello friends, welcome to Stay Kids TV. தமிழ் கதைகள். பாட்டி சுட்ட வடை, ஏமாந்த காகமும் கந்திரக்கார நரியும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு கருப்பு காகம் வாழ்ந்துட்டு வந்ததாம். அந்த காகத்துக்கு ரொம்ப பசி எடுக்கவும் உணவு தேடி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்ததாம். அப்போ தூரத்தில் ஒரு பாட்டி வடை சுட்டு வித்துட்டு இருந்ததை பார்த்துதான். வடையை பார்த்தது காகத்துக்கு ரொம்ப பசி அதிகமாகிடுச்சான். உடனே அது எப்படினாலும் சாப்பிட்றணும்னு ஆசைப்பட்டு காகம் பாட்டிக்கிட்ட போய் பேசிச்சான். பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு பாட்டி இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி அசந்த நேரம் பார்த்து காக்கா வடை ஒன்றை திருடிக்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சான். பறந்து போய் ஒரு மரத்தில் உட்காந்துட்டு இருந்தான் காக்கா. அப்போ அந்த வழியா ஒரு குள்ள நரி பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருந்துதான். நரி காக்காவை பார்த்துதான். காக்கா வாயில் வடை வச்சிருக்கிறத பார்த்ததும் நரிக்கு வடையை சாப்பிடணுன்னு ஆசை வந்துதான். உடனே காகத்தை பார்த்த நரி, நண்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு காகம் ஒன்று பதில் சொல்லிச்சான். நண்பா, நீ நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டேன், எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு நரி கேட்டுச்சான். அதை கேட்ட காகம் பதில் சொல்லிச்சான். உடனே நரியும், ஆஹா நீ இப்படி சொன்னதே ஒரு பாட்டு மாதிரி இருக்கே, நீ வாயை திறந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட உடனே காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாயை திறந்து கா கான்னு பாட்டு பாடிச்சான். அவ்வளவுதான், காக்கா வாயில் இந்த வடை பொத்துன்னு கீழே விழுந்து போச்சான். அதை உடனே நரி எடுத்து சாப்பிட்டுடுச்சான். இதை பார்த்த காகம் கோவமாகி, நரியே எதுக்கு என் வடையை சாப்பிட்டேன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தந்திரக்கார நரி சொல்லிச்சான், ஏமாந்தது உன்னோட தப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுச்சான். ஏமாந்த காகமும் வேற வழி இல்லாமல் அங்கே கிணத்தடியில் இருந்த தண்ணீரை குடிச்சிட்டு பறந்து போய் மறுபடியும் உணவு தேடிச்சான். பாட்டி சுட்ட வடை. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தவங்களை ஏமாற்றி எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலும் அந்த பொருள் நிலைக்காது. இந்த கதையில் காகமும் பாட்டிக்கிட்ட இருந்து வடையை திருடிட்டு பறந்து போச்சு. ஆனால் அதுக்கிட்ட இருந்த வடையை தந்திரமாக பேசி நரியும் வாங்கிடுச்சு. அதனால் யாரையும் ஏமாத்தாதீங்க, நேர்மையாக இருங்க. Thanks for watching our channel. Like, share and subscribe us.